Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியில் நிற்பதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திற்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்து இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு வாய்ப்பளித்த அன்பு அண்ணன் சாம் ஜெபத்துரை அவர்களுக்கும், நான் அதிகமாக நேசிக்கிற அன்பு போதகர் ஆஸ்பான் ஜெபத்துரை அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உண்மையாகவே ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் யாராவது வாசிக்கலாம்? யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தலைகளை தாழ்த்தி நான் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை தியானிக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறப்பா. எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அற்புதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனத்தின்படி இந்த நாளிலே சத்தியத்தை நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளும்படி, அந்த சத்தியம் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, அந்த காரியத்திலெல்லாம் சத்தியம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கடந்து வந்து சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்துவார் என்ற வேதவசனத்தின்படி சகல சத்தியத்திற்குள்ள எங்களோடு நடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்க, எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, வேதம் அழகா சொல்லுகிறது, தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் அவர்களில் அன்பு வைத்தார். வேதத்தில் அன்பு என்கிற ஒரு வார்த்தை ஆச்சரியமான ஒரு வார்த்தை, ஒரு அழகான வார்த்தை, மகிமையான வார்த்தை. அந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். மனிதர்களுடைய அன்பில சில நேரங்களில் மாற்றம் உண்டாகிறது. கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, பல நேரங்களிலே சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அன்பு மாறுகிறது. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தம்முடைய வேளை உலகத்துல கடைசி வேளை வந்ததென்று அறிந்து தம்முடையவர்களிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அப்படியே அவர் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு வைத்தபடினால்தான் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே கூடி வந்து அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிற தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஏன் தெரியுமா? அவர் முடிவு பரியந்தம் நம்மிலே அன்பு கூர்ந்தபடினால், முடிவு பரியந்தம் நம்மை நேசித்தபடினால் நம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மை ஆராதிக்கும்படி ஓடி வந்திருக்கிறோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் ஒரு அருமையான ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஒரு குடும்ப தலைவனுக்கு
2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. வேதனையிலே துடித்தார். மரணத்தை நோக்கி போராடி கொண்டிருந்தார். மரணம் என்றைக்கு சம்பவிக்கும் என்று தெரியாமல் மரணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அந்த மரண வேதனை, அந்த கடைசி உலகத்தை விட்டு கடந்து போகிற கடைசி நேரம் வந்ததென்று அறிந்த உடனே அவர் செய்த காரியம், தன்னுடைய மனைவியை பார்த்தார், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தார். எல்லாரையும் பார்த்து அந்த மனிதனுடைய அன்பு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தது. கடைசியில் ஒரு விஷம் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு அந்த மனிதனும் அந்த விஷத்தை அருந்து விட்டான். கடைசியில் அந்த மனைவி மரித்து போனால், 3 பிள்ளைகள் மரித்து போனார்கள். கடைசியில் அவர் பிழைத்து கொண்டார். மருத்துவமனையில் அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏன் ஐயா இப்படி செய்தீர்கள்? ஏன் இப்ப இந்த காரியத்தை செய்தீர்கள்? அவர் சொன்னார், நான் மரித்து கொண்டிருக்கிறேன், நான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில அவர்கள் சந்தோஷமாய் இருப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. அவர்கள் மாத்திரம் மகிழ்ச்சியாய் இருப்பதை கண்டு நான் சந்தோஷப்பட முடியவில்லை. ஆகவே அவர்களை நான் கொன்றுவிட்டு நானும் மரித்து விடலாம் என்று யோசித்தேன் என்றவன் அந்த மனிதன் சொன்னான். என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்தும் பிதாவினிடத்தில் போகும்படி தம்முடைய வேலை வந்தது. அவருடைய மரணம் முன்குறிக்கப்பட்டது. அவர் எப்படி மரிக்க போகிறார் என்றும் முன்குறிக்கப்பட்டது. சிலுவை மூலமாக மரிக்க போகிறார், பாடுகளின் மத்தியில் அவர் மரிக்க போகிறார் என்பதும் முன்குறிக்கப்பட்டது. அவர் எப்பொழுது மரிக்க போகிறார் என்கிற நேரமும் முன்குறிக்கப்பட்டது. ஆனால் தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்தும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். சற்று யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் 100% அவர் மனிதனாய் இருந்தார். அதே நேரத்தில் 100% அவர் தேவனாய் இருந்தார். 100% அவர் தேவகுமாரனாய் இருந்தார். அதே நேரத்தில் 100% மனுஷகுமாரனாய் இருந்தார். ஆனால் இந்த தேவாதி தேவன், அந்த ராஜாதி ராஜன், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அந்த அன்பு வெளிப்பட்ட நாள் தான் பெரிய வெள்ளி என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குட் ஃப்ரைடே என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான நாள், ஒரு ஆசீர்வாதமான நாள். ஏன் தெரியுமா? ஒரு பாவி தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு நாள். பாவத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு நாள். பாவத்திலே தேவனை அற்றவனாய் இருந்த ஒரு மனிதன் தேவனோடு இணைக்கப்பட்ட நாள் தான் அந்த குட் ஃப்ரைடே. அதை கொண்டாடும்படி, அதை நினைவு கூறும்படி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவர் முடிவு பரியந்தம் நம்மை நேசிக்கிறவர், முடிவு பரியந்தம் நம்மிலே அன்பு கூறுகிறவர், முடிவு பரியந்திலும் நம்மை நேசித்து நம்மை கைவிடாமல் காக்கிறவர். 1 யோவான் 4:10 சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்து விட்டார். எதற்கு தெரியுமா? நம்முடைய பாடுகளை சுமங்க, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, நம்மை பின்தொடர்ந்து வந்த வேதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஒரு முறை ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஐயா சொன்னார், அது எத்தனை உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு வெளிநாட்டிலே ஒரு மனிதர் வேலை செய்தார், ஒரு குடும்பம் வேலை செய்தது. நல்ல பணம் சம்பாதித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளை செல்வமே இல்லை. ஆகவே அவர்கள் யோசித்தார்கள், நாம் வெளிநாட்டில் இருந்து என்ன செய்வது? ஆகவே இந்தியாவிலே நம்முடைய கடைசி நாட்களை நம்முடைய உறவினர்களோடு கூட நாம் கழித்து விடலாம் என்று யோசித்தார்கள். கடைசியில் மருத்துவமனையில் போய் அவர்கள் பரிசோதித்து டாக்டர் எல்லாம் சொல்லிவிட்டார், உங்களுக்கு இனி குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆகவே இவர்கள் நிறைய கோடிக்கணக்கான சொத்து உண்டு, பணம் உண்டு. சரி, நம்முடைய காலத்திற்கு பின்பாக அந்த பணத்தை யார் அனுபவிப்பது? அந்த பணத்திற்கு யாருக்கு கொடுப்பது?
ஸ்தோத்திரம். நம்மை கடைசி நாட்களில் யார் நம்மை பாதுகாப்பது? ஆகவே அவர்கள் காரியத்தை செய்தார்கள். யாராவது ஒரு பிள்ளையை தத்தெடுத்து அந்த பிள்ளை மேலே எல்லா சொத்துக்களையும் எழுதி வைத்து அந்த பிள்ளையை நம்முடைய பிள்ளையாய் எடுத்துக்கொள்ளலாம் என்று யோசித்தார்களாம். யோசித்து கணவன் மனைவி உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது கணவன் சொன்ன ஆலோசனை மனைவிக்கு சரி என்று பட்டது. அந்த மனைவி சொன்னார்கள், சரி, யாரோ ஒரு பிள்ளை எடுப்பதை காட்டிலும் நம் கண்களுக்கு முன்பாக கஷ்டப்படுகிற ஒரு பிள்ளையை எடுத்து அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தையின் மேல நம்முடைய எல்லா சொத்துக்களை எழுதி வைத்து நாம் அந்த பிள்ளையை நம்முடைய குழந்தையை போல பாவிக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். கடைசியில் யோசித்தார்கள், எந்த பிள்ளை எடுப்பது? நம்ம கண்களுக்கு முன்பாக நமக்கு தெரிந்த அந்த பிள்ளை எப்படி, யாரை கேட்பது என்று யோசித்த போது ஒரு மனிதர் ஞாபகத்துக்கு வந்தார். அந்த வயதான பணக்கார குடும்பத்திற்கு சலவை செய்யும்படி, துணிகளை எல்லாம் சலவை செய்யும்படி ஒரு மனிதன், சலவைக்காரன் உண்டு. அவருக்கு 5 பிள்ளைகள் உண்டு. கணவர் சொன்னார், அவருக்கு 5 பிள்ளைகள் உண்டு, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த 5 பிள்ளைகளில ஒரு பிள்ளை நாம் கேட்டால் நிச்சயமாய் அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று கணவர் சொன்னபோது மனைவியும் சரி, அவர்களிடத்தில் நாம் பேசி பார்க்கலாம் என்று சொன்னார்கள். ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளி அந்த பணக்கார குடும்பத்திற்கு, அந்த வீட்டிற்கு போன போது அவர் சொன்னார், ஐயா, அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உன்னுடைய பிள்ளைகளிலே 5 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்து விடு, என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அந்த பிள்ளை மேல நான் எழுதி வைத்துறேன், எல்லா சொத்துக்களையும் அந்த பிள்ளை மேல எழுதி வைத்துறேன், உன் பிள்ளை பணக்காரனாயிட்டா நீயும் பணக்காரனாயிடுவ. இந்த சலவை தொழிலாளிக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷமாய் சொன்னார், ஐயா, நான் ஒரு பிள்ளை கட்டாயமாய் நான் நாளைக்கு போய் என் மனைவியிடம் பேசி நான் கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி மனைவிடத்தில் போனார். மனைவியை பார்த்து சொன்னார், நம்முடைய கஷ்டம் எல்லாம் மறைய போகிறது, நம்முடைய கண்ணீர் எல்லாம் மறைய போகிறது, நம்முடைய பிள்ளை நம் கண்களுக்கு முன்பாக பணக்காரனாக போகிறான், நான் அடிக்கடி சலவை செய்யும்படி போகிறேன், அந்த பணக்காரர் நம்முடைய பிள்ளைகளிலே 5 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையை கொடுத்து விடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னபோது 2 பேரும் உட்கார்ந்து யோசித்தார்கள். எந்த பிள்ளையை கொடுப்பது, எந்த பிள்ளையை இந்த வீட்டிற்கு அனுப்புவது என்று யோசித்த போது கணவனும் மனைவி உட்கார்ந்து யோசித்தார்கள். கணவன் சொன்னார், முதல் பிள்ளையை கொடுத்து விடலாமே என்று சொன்னபோது மனைவி சற்று யோசித்து சொன்னார்கள், இல்லையா, அது மூத்த பிள்ளை, அதுதான் முதல் பிள்ளை, நம்ம வீட்டுக்கு அதுதான் குடும்ப வாரிசு, அந்த பிள்ளையை நம்ம கொடுக்க வேண்டாம். சரி, இன்னும் 4 பிள்ளைகள் ஆயிட்டே, 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளை கொடுத்து விடலாம் என்று சொன்ன உடனே சரி 2வது பிள்ளை கொடுக்கலாமா என்று கேட்டபோது மனைவி கொஞ்ச நேரம் யோசித்து சொன்னால், நம்ம வீட்லயும் அவன் தான் ரொம்ப நல்லா படிக்கிறவன், அவனையும் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது, சரி வேண்டாம் அப்படின்னு உடனே சரிம்மா 3வது பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டுமா கணவன் கேட்டார். மனைவி சொன்னால், ஐயோ இது பொட்ட பிள்ளை, இந்த 3வது பிள்ளை நம்ம வேண்டாம், கொடுக்க வேண்டாம். சரிம்மா, இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கு, 2 சான்ஸ், சரி 4வது பிள்ளையை கொண்டு போயிடலாமா, 4வது பிள்ளையை கூட்டி கொண்டு போயிடலாமா. அந்த மனைவி யோசித்தால், கொஞ்ச நேரம் யோசித்துட்டு, அவன் ஒருத்தன் தான் உங்களை மாதிரி அழகா இருக்கிறான், அவனை பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்க்குற மாதிரி ஞாபகம் இருக்கு, தயவு செய்து வேண்டாங்க, சரி கடைசியில் 5வது பிள்ளை கொடுத்து விடலாமா என்று யோசித்த போது மனைவி சொன்னால், அது கடைசி பிள்ளை, அதுதான் செல்ல பிள்ளை, அதுதான் கடைசி பிள்ளை, அந்த பிள்ளை கொடுக்க எனக்கு மனம் வரவில்லையா, எனக்கு மனம் வரவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன், 5 பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாய் தன் கண்களுக்கு முன்பாக உயர்த்தப்படுவதற்கு இன்னொரு குடும்பத்திற்கு கொடுக்க மனம் வரவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே ஒரே செல்ல பிள்ளையாய், தேவாதி தேவனாய், மகிமையின் கர்த்தராய், ஒரே குமாரனாய் இருந்த அந்த இயேசுவையே நமக்காக பிதா அந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். எதற்காக தெரியுமா? அவர் வாழ்ந்திருப்பதற்கல்ல, உங்களுக்காக எனக்காக மரிக்க, உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரிக்க, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில பாடுகளை ஏற்றுக்கொள்ள, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்முடைய சாபத்தை உடைத்தெறிய அவர் பூமியில இறங்கி வந்தார். யோவான் 3:10-16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு வைத்தார். நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். ஒவ்வொரு புத்தகத்திலும் ஆண்டவருடைய அன்பு உண்டு. நீங்கள் ஓசியா 14:4 ஆண்டவர் சொன்னார், நான் மனப்பூர்வமாய்
அவர்களை சிநேகிப்பேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர் மனப்பூர்வமாய் நம்மை சிநேகித்தபடினால்தான் அவர் இந்த பூமியில இறங்கி வந்து அடிமையின் கோலம் எடுத்து அவர் சிலுவை சுமந்தார். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். நம்மை வாழ வைக்கும்படி கல்வாரி சிலுவையிலே வெண்கல சர்ப்பமாய் அவர் உயர்த்தப்பட்டார். நம்முடைய கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு நம்மை நேசிக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு நம்மை நேசிக்கிறபடினால்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கும்படி வந்திருக்கிற ஸ்தோத்திரம் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய மன விருப்பத்தை நம்மிடத்திலே சொல்லும்படி, அவருடைய மன விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றும்படி அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய், மகிமையின் ராஜனாய், ஸ்தோத்திரம் நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் அவர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இந்த லெந்து நாட்களிலே தேவ சமூகத்திலே அதை நாம் அறிந்து நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாகவே இந்த வருஷம் இனி வருகிற நாட்கள் நம்முடைய ஆசீர்வாதமான நாட்களாய், மகிமை நாட்களாய் இருக்கும். யோவான் சுவிசேஷம் 21, 15, 16, 17 வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பேதுருவினிடத்தில் போய் ஒரு வார்த்தை கேட்கிறார். பேதுருவே, நீ இவர்கள் எல்லாரிலும் என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, உன்னுடைய நேசம் எனக்கு உண்டா? பேதுருவே, உன்னுடைய அன்பு எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா என்றுதான் ஆண்டவர் ஆவலோடு கேட்கிறார். வானாதி வானங்களை திறந்து ஸ்தோத்திர தேவாதி தேவனாய் மனுஷகுமாரனாய் இறங்கி வந்த அந்த தேவ மனிதன் ஆண்டவர் அந்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் ஐயா. ஆண்டவர் நேசிக்கிறதுனால் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அதே ஆண்டவர் நம்முடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்பை எதிர்பார்த்து இந்த மாலை வேளையில வந்திருக்கிறார். அந்த அன்பில பிரியப்படும்படி, அந்த அன்பில இறங்கி வரும்படி அவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் நேசிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்களானால் ஆண்டவர் சிலரது உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தார். சிலருடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். சிலருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். சிலருடைய நம்பிக்கையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். சிலருடைய கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். சிலருடைய நற்குணங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். நல் வேதம் முழுவதும் வாசித்தால் ஆண்டவரை நேசித்த ஒரு மனுஷனை குறித்து, ஒரு மனுஷியை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். அவளை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 7:47 நாம் வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. தேவனோடு இருந்த சீஷர்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் நேரடியாய் அற்புதம் பெற்றவர்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களெல்லாம் எதிர்பார்த்தார். அவர்களெல்லாம் என்னை நேசிப்பார்கள். அவர்களெல்லாம் எதிர்பார்த்து தான் அவனை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிப்பாயா? ஆனால் இந்த பாவ ஸ்திரியை குறித்து, பாவி, வேதத்தில் அப்படிதான் வாசிக்கிற ஒரு பாவ ஸ்திரீ, அவளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆண்டவரிடத்தில் எப்படியோ ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரால் சாட்சி பெற்று விட்டாள். என்ன சாட்சி? இவள் அன்பு கூர்ந்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு அருமையான வாசகத்தை ஆண்டவர் எழுதுகிறார். வாசிங்க. ஆனாலும் நீ
ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. வாசிங்க. இரண்டாம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். எபேசு சபையை பார்த்து சொல்ல, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தது, எத்தனையோ சர்டிபிகேட் உண்டு. அவள் அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்ல, அவன் கிரியை அறிஞ்சிருக்கிற நல்ல கிரியை, உன் பிரயாசம் உண்டு, நல்ல பொறுமை உண்டு, ஸ்தோத்திரம், பொல்லாதவர்களை சகிக்க கூடாத தன்மை உனக்கு உண்டு, நிறைய நல் குணங்கள் உண்டு. ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாயே. ஆனால் இந்த பாவ ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஒரு வார்த்தையினால் வெளிப்பட்ட அன்பு அல்ல, கிரியை மூலமாக வெளிப்படுத்தினார் தம்முடைய அன்பை. நான் உங்களை எல்லாம் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடல, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஸ்தோத்திர கிரியை மூலமாக அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை நேசிக்கிறதை நாம் எப்படி நம்முடைய கிரியை மூலமாக வெளிப்படுத்த முடியும்? இவள் என்ன செய்ததினாலே அவளை பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, மிகவும் அன்பு கூர்ந்தாலே. ஒரு 5 காரியத்தை நாம் வேகமாய் தியானித்து நான் ஜெபித்து முடிக்க போகிறோம். இவள் என்ன செய்ததினாலே, இவளுடைய கிரியையை, ஆண்டவரை நேசிக்கிறதை இவள் எப்படி வெளிப்படுத்தினாள், ஆண்டவரை இவள் நேசிக்கிறதை எப்படி அவள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை கவர்ந்து கொண்டாள் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது வாசிங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 36, 37ஆம் வசனத்தை வாசிங்கள். பரிசேயரின் ஒருவன் தன்னோடு போஜனம் பண்ணும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஸ்திரீ அவர் பரிசேயனுடைய வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து, போதும், ஃபர்ஸ்ட் பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்று அறிந்து. பொதுவாக யூதர்கள் ஒரு ஃபங்க்ஷன் என்று சொன்னால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் கலந்து கொள்வார்கள். நம்ம ஊர்ல கல்யாணம் நடக்குதுன்னா 400 பேர் சாப்பிட்டானா 100 பேர் யாருன்னே தெரியாது வந்து சாப்பிட்டு போயிடுவான். பொண்ணு வீட்டுக்காரன் கேட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரனுவான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்டா பொண்ணு வீட்டுக்காரனுவான். ஆனா இங்க அப்படி போக முடியாது. நிச்சயமாய் அந்த பரிசேயன் நிச்சயமா அந்த பாவியை அழைத்திருக்க மாட்டான். நம்ம யாராவது நம்ம ஊர்ல இருக்கிற குருவிக்காரனுக்கு நமக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுத்து எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம். கல்யாண பத்திரிக்கை அடிச்ச உடனே நம்ம சிந்தையில வர்றது யார் எப்படின்னா, யார் அதிகமா நமக்கு செய்வாங்க, யாருக்கு கொடுத்தா நிறைய இன்கம் வரும், யாருக்கு இந்த பத்திரிக்கை கொடுத்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலர் யோசிப்பான், இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா வேஸ்ட், யாரும் வரமாட்டான், 50 ரூபா மொய் எழுதிட்டு 5 பேர் வந்து சாப்பிட்டு போயிடுவான், வேண்டவே வேண்டான்னு சொல்லுவோம். ஆனா யூதர்கள் பழக்கம் அப்படி அல்ல. யாரு அந்த பந்திக்கு அழைக்கப்படுறாங்க அவங்க தான் வர முடியும். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாய் இந்த பாவ ஸ்திரியை அந்த ஸ்தோத்திரம் பரிசேயன் நிச்சயமாய் அழைத்திருக்க மாட்டான். கண்டிப்பா அவனை அழைத்திருக்க மாட்டான். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்தாள். முதலாவது நம்முடைய அன்பை எப்படி தெரியுமா இயேசுக்கு வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ
இருதயத்தை பார்க்கிறார். நாம் தேவனிடத்தில் எதற்கு நாம் தேடி வருகிறோம், ஏன் சபைக்கு ஓடி வருகிறோம், ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வருகிறோம், அப்ப நம்ம நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நோக்கத்தை தேவன் ஸ்தோத்திரம் அவரை நேசிக்கிறதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவளுடைய நோக்கம் என்னன்னா, அவன் பரிசேயனை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி, அவன் என்னோடு பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, அவன் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, அந்த வீட்டிலே இயேசு இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பலர் சபைக்கு ஓடி வருகிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? விசுவாசிகளை சபைக்கு கூட்டிட்டு வர்றது பெரிய பாடா இருக்கிறது. பெரிய பாடு. எல்லா போதகரும் எல்லா ஊழியக்காரங்களும் சொல்றது, இன்னைக்கு விசுவாசிகள் சபைக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. பெரிய விஷயம். ஆதி நாட்களிலே தேவனை தேடி ஓடி வந்த விசுவாசிகள் ஸ்தோத்திரம், இன்றைக்கு சபை என்றாலே அதுல ஒரு நிர்விசாரத்தை காட்டுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பல குறைகள். அங்க போனா பாஸ்டர் பேச மாட்டேங்கிறாரு, அங்க போனா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, அங்க போனா இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவன் சொல்ல, சபைக்கு நாம் ஏன் வருகிறோம்? இயேசுவை பார்க்க வரோமா, பாஸ்டரை பார்க்க வரோமா? அல்லேலூயா. நான் இன்னைக்கு போனா பாஸ்டர் பேச மாட்டாரு, போர் பிரசங்கம். அவர் வராரு, ஐயோ அறுத்து தள்ளிடுவாரு. நம்முடைய நோக்கமெல்லாம் அப்படிதான் இருக்கு. யாரு பிரசங்கம், யாரு வரா, யாரு போறா, அதுதான் இல்லை. இயேசுவின் பிரசங்கத்தை நான் கேட்கணும். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவ வார்த்தைகள். அது எப்படியாகிலும் என்னை சுத்திகரிக்கும், எப்படியாகிலும் என் வாழ்க்கை விடுதலையாக்கும், எப்படியாகிலும் என் வாழ்க்கை மாற்றும் என்று நீங்க தேவ சமூகத்தில் அந்த நோக்கத்தோடு வருவீர்களானால் நிச்சயமாய் தேவன் நீங்கள் எந்த நோக்கத்தோடு வந்தீங்களோ அந்த நோக்கத்தோடு திரும்பி போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அந்த வீட்டில் வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இயேசு இருக்கிற இடத்துல சுகம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல விடுதலை இருந்தது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல வசனம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பாவ மன்னிப்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல சமாதானம் இருந்தது. சமாதானம் உண்டு. யாரெல்லாம் நான் இயேசுவை பார்க்க வரேன் அந்த நோக்கத்தோடு வரீங்களோ, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் நீங்க திரும்பி போவீங்க. யாரெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளும்படி ஓடி வருகிறேன் என்று சொல்றீங்களோ, அவர்கள் எல்லாரும் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாய் நிச்சயம் நீங்கள் கடந்து போவீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவளுடைய நோக்கம் இயேசுவை நான் பார்க்கணும். அந்த வீட்டில் இயேசு இருக்கிறார். அந்த பரிசேயனுடைய வீட்டில் இயேசு இருக்கிறார். எப்படியாவது அவரை நான் பார்த்துடணும், எப்படியாவது அவரோடு நான் பேசிடணும், எப்படியாவது என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்திடணும். தேவ சமூகத்தில் ஓடி வருகிறாள். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஏதாவது ஊருக்கு போயிட்டு கூட்டத்திற்கு போய்விட்டு வந்தால் அந்த 2 பிள்ளைகளையும் நீ பார்ப்பார்கள். 2 பிள்ளைகளையும் பார்ப்பார்கள். ஒரு பிள்ளை சரி டேடி வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். இன்னொரு பிள்ளை வந்து என்னன்னா, டேடி என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு அதான் பார்க்கும். டக்கு டக்கு டக்குன்னு பெட்டி திறக்கும். அதுல என்ன இருக்கு. அவனுக்கு பிடித்தமானது வாங்கிட்டு வந்தா எடுத்துக்கிட்டு, டேடி அடுத்து எப்போ ஊருக்கு போறீங்கன்னு கேட்பான். வந்துருச்சு, அவன் எதிர்பார்த்தது வந்துருச்சு. ஆனால் இன்னொரு பிள்ளை எது வாங்கிட்டு வரலையோ நோ ப்ராப்ளம், டேடி வந்துட்டார். ஒரு பிள்ளை டேடியினுடைய முகத்தை பார்க்குற பிள்ளை, ஒரு பிள்ளை டேடியினுடைய கையை பார்க்குற பிள்ளை. இன்னைக்கு நிறைய விசுவாசி என்ன தெரியுமா, கையை பார்த்து நிறைய பேர் இயேசுவின் முகத்தை பார்க்கவே விரும்புறதில்லை. ஆசீர்வாதம் கொடுத்தா சர்ச்சுக்கு போறோம், சுகம் கொடுத்தா சர்ச்சுக்கு போறோம், விடுதலை கிடைச்சா சர்ச்சுக்கு போறோம். சின்ன பலவீனம் வந்துட்டா சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்க கையை பார்க்குறவங்களா முகத்தை பார்க்குறவங்களா? ஹலோ, கையை பார்க்குறவங்களாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே கையை பார்க்கறது இல்லை போல் இருக்கு. ஆசீர்வாதம் இல்லைன்னா கூட சர்ச்சுக்கு வருவீங்க போல் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அவரை பார்க்கிற பிள்ளைகளா, அவருடைய முகத்தை பார்க்கிற பிள்ளைகளா, அவருடைய நேசத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரை நாங்கள் உம்மோடு இருக்கணும், ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கணும், ஆண்டவரே எங்கள் அன்பை நாங்கள் உமக்கு வெளிப்படுத்தணும், ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து ஆண்டவரை எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆண்டவர் ஒரு மனிதனாய் நீர் மாற்றினீர், ஆண்டவரே ஒரு முழு மனிதனாய் மாற்றினீர், ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்கணும், ஆண்டவரே
நீர் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவர், நீர் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கணும். அந்த பாவ ஸ்திரீ அந்த பரிசேயனை பார்க்கவில்லை, கூடி வந்திருக்கிற சீஷர்களை பார்க்கவில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பரிசேயன் என்ன சொல்லுவான் என்றெல்லாம் பார்க்கவில்லை. என்னுடைய நோக்கம் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தேவை இயேசு, என்னுடைய நோக்கம் இயேசு. அவரை நான் பார்த்துட்டேனா, அவரை நான் பார்த்துட்டேனா என் வாழ்க்கை மாறிடும். அவரை நான் பார்த்துட்டேனா என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும். அவரை நான் பார்த்துட்டேனா என் சூழ்நிலை மாறிடும். அவரை நான் பார்த்துட்டேனா என் வாழ்க்கையில மாட்சிமையான மகிமையான காரியம் உண்டாயிரும். ஆகவே ஓடி வரான், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். பரிசேயனுடைய வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே நேரா இயேசுவை பார்க்க ஓடி வந்துட்டான், இயேசுவை பார்க்க ஓடி வந்துட்டான். மற்றவங்கெல்லாம் பார்க்கலனா கூட இயேசு அவளை பார்த்தார், இயேசு அவளை அறிந்தார், இயேசு அவளை அறிந்தார். வேத அழகா சொல்லுகிறது, இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று அறிந்து அறிந்து அறிந்து. எத்தனை பேர் நம்முடைய சபையில் இயேசு இருக்கிறார்னு ஓடி வரீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க? அல்லேலூயா. நிச்சயமா நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது விடுதலையோடு போக போறீங்க, அற்புதத்தோடு போக போறீங்க. அல்லேலூயா. சுகம் பெற்றவர்களாய் கடந்து போக போறீங்க. அல்லேலூயா. பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் கடந்து போக போறீங்க. உங்க சூழ்நிலையில ஒரு மாற்றம் உண்டானவர்களாய் நீங்க கடந்து போக போறீங்க. ஏன் தெரியுமா? இங்க இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். நம்முடைய நோக்கம் இயேசு, நம்முடைய நோக்கம் இயேசு. சரி, இரண்டாவது, அவள் என்ன செய்தாள்? இயேசுவே அவளை குறித்து சாட்சி கொடுக்க அவள் செய்த இரண்டாவது காரியம் என்ன? வாசிக்கலாம். லூக்கா 7:37 வாசிக்கலாம். லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற பாவியாகிய ஒரு ஸ்திரீ அறிந்து ஒரு பரணியில் பரிமளம் தைலம் கொண்டு வந்தாள். ரெண்டாவது, நான் யாரை சந்திக்க போறேன்? ஹலோ, யாரை சந்திக்க போறேன்? இயேசுவை சந்திக்க போறேன், இயேசுவை சந்திக்க போறேன், இயேசுவை சந்திக்க போறேன். எனக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவரே, என்னை உயிரோடு எழுப்பின ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவரே, என் வாழ்க்கையை மறுரூபமாக்க போகிற ஆண்டவரை நான் சந்திக்க போறேன். ஆகவே நான் சும்மா போகக்கூடாது, சும்மா போகக்கூடாது, சும்மா போகக்கூடாது. ஒரு பரணி முழுவதும் பரிமள தைலத்தை அவள் கொண்டு வந்தாள், அவள் கொண்டு வந்தாள். இன்னைக்கு நாம் இயேசுவை நேசிக்கிறோம், நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? அன்றைக்கு சாஸ்திரிகள் இயேசு பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் சாஸ்திரிகள் இயேசுவை தரிசிக்கும்படி, இயேசுவை பார்க்கும்படி புறப்பட்டு போன சாஸ்திரிகள் தங்கள் கைகளிலே காணிக்கைகளை கொண்டு போய் அந்த இயேசுவுக்கு முன்பாக காணிக்கைகளை படைத்தார்கள். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? இயேசுவுக்கு எதையாகிலும் நான் கொடுக்கணும், இயேசுவுக்கு நான் எதையாகிலும் கொடுக்கணும். சகேயின் வீட்டில் இயேசு பிரவேசித்த போது சகேவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துறேன், ஆண்டவரே கொடுத்துறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம்? நாம் என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? நாம் என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? யாத்ராகமம் 34:20, யாத்ராகமம் 23:23 இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஆண்டவர் சொல்றார், வெறுங்கையோடு என் சன்னதியில் ஒருவனும் வரக்கூடாது, வரக்கூடாது. மோசேக்கு சொல்லும்போது சொல்றார், வெறுங்கையாய் என் சன்னதியில ஒருவனும் வரக்கூடாது, வரக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனங்களே, நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய அன்பை ருசிக்கும்படி, கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும், நம்முடைய அன்பை கர்த்தருக்கு வெளிப்படுத்தும்படி வந்திருக்கிற நாம் இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவுக்கு என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இயேசுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எங்களையே கொடுத்துட்டோம் பிரதர், இதுல வேற என்ன, அவருக்கு இன்னும் என்ன கொடுக்கறது? இல்லை இல்லை, நாம் என்ன கொடுக்கிறோம் இயேசுவுக்கு? நாம் என்ன கொடுக்கிறோம்? நாம் என்ன கொடுக்கிறோம்? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு நம்முடைய முதல் வேலையை கற்றுக் கொடுக்கிறோமா? அதிகாலையில் எழும்பி அந்த காலை வேலையை கத்திருக்குன்னு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய முதல் வருமானத்தை கத்திருக்க கொடுக்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறோம்?
ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோம்? அவன் வெறுங்கையாய் வரவில்லை. நான் இயேசுவை சந்திக்க போறேன், அவர் தான் என் வாழ்க்கையை மாற்ற போறார், அவர் தான் என்னை உயிர்ப்பிக்க போகிறார், அவர் தான் என் ஜீவன் தரப்போகிறார், அவர் தான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆனா அவரை நான் வெறுங்கையா போகக்கூடாது, அவரை சந்திக்க கூடாது, அவரை சந்திக்க கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்கு நம்முடைய ஆத்துமாவை கொடுக்கிறோம், நல்லது. நம்முடைய சரீரத்தை கொடுக்கிறோம், நல்லது. ஆனால் ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையை கர்த்தருக்கு கொடுங்க. உங்க வருமானத்துல தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்கு என்று கொடுங்க, கர்த்தருக்கு என்று கொடுங்க. அவர் அதிலே பிரியப்படட்டும், அவர் அதிலே பிரியப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமானது நாம் செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்க நாம முன் வரும்போது கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திரம் அன்பை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். அவர் சும்மா வரல, சும்மா ஒரு பரணி முழுவதும் தைலத்தை எடுத்து கொண்டு வந்தாள். எல்லாம் கணக்கு போடுறாங்க, அந்த பரணி தைலம் எவ்வளவு விலைக்கு போகுமா, 300 பணத்துக்கு அதிகமாக விற்பனை செய்யலாமே கணக்கு போடுறாங்க. பாவிதான் அவள், பாவிதான். ஆனா ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொண்டு வந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுத்தால் ஆண்டவர் நம்ம பெஸ்ட் ஆக்குவார். ஆமே, எல்லா வாயத்தை சொல்லுங்க, ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுத்தால் நம்ம பெஸ்டா ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பெஸ்ட்டை கொடுங்க கர்த்தருக்கு, உங்களுக்கு பெஸ்ட்டை கர்த்தர் தருவார், உங்களை பெஸ்டா மாத்துவார் கர்த்தர். எப்போதுமே நல்ல ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆசீர்வதிப்பார், அது வேற. ஆனா நம்ம கொடுக்கறோமான்னு பார்ப்பார். சில பிள்ளைங்களுக்கு அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வருவார், வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு அப்படியே சாக்லேட் அள்ளி கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட கேட்பா, ஒரு சாக்லேட் கொடுறான்னு கேட்பார். நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்பாவுக்கு சாக்லேட் வாங்க முடியலன்னா உண்டு, அப்பா அதை விட அருமையான சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட முடியும். ஆனா பிள்ளை கொடுக்குதான்னு பார்ப்பார். ஆமென். சில பிள்ளை அப்பாவுக்கே நங்கு காட்டும், அப்பா கிட்டே வாங்கிட்டு அப்பாவுக்கே நங்கு காட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தார், ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தார். ஆனா அவருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? அவருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? சும்மா வராதிங்க தேவ சமூகத்துல. ஆண்டவருக்கு பிரியமானதை கொண்டு வந்து உங்க அன்பை வெளிப்படுத்துங்க, உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. மூன்றாவது லூக்கா 7:38 வாசிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று கொண்டு அழுது, போதும் போதும் போதும், இயேசுவை சந்திக்கணும் ஒரு நோக்கத்தோடு வந்தாள். வெறுங்கையாய் வரல. மூன்றாவது, இதுவரைக்கும் இயேசுக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்தவள் இயேசுவை பகிங்கரமாய் சந்திக்கும்படி வந்தாள், பகிங்கரமாய் சந்திக்கும்படி வந்தாள். இதுவரைக்கும் பின்னாடி நின்று இயேசுவை பார்க்கணும், இயேசுவோடு பேசணும், இயேசுக்கு நான் இதையா கொடுக்கணும்னு வந்தவன் இப்ப யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுவோடு பேசிடணும், இயேசுவை பார்த்துடணும். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னைக்கு அநேகர் சொல்லி கொடுப்பாங்க, நாங்கள் ரகசியமா ஆண்டவர் ஆராதிக்கிறோம். இல்லை, ஏன் ரகசியமா ஆராதிக்கணும்? வெளியரங்கமாய் வந்து ஆண்டவரை ஆராதியுங்கள், கர்த்தரை துதியுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நமக்கு ஜீவன் கொடுக்கும்படி அவர் வெட்கப்படவில்லையே, நம்முடைய பாவத்தை சுமக்க அவர் வெட்கப்படலையே, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வெட்கப்படலையே, தன்னுடைய சரீரத்தில் ஸ்தோத்திரம் ஆணிகள் கடாவப்பட தன்னை ஒப்பு கொடுக்க அவர் வெட்கப்படலையே, தன் சரீரத்தில் ஸ்தோத்திரம் வாரினால் அடிக்கப்படும் போது அவர் வெட்கப்படலையே. நம்ம ஏன் இன்னும் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கே வெட்கம், அப்படி வந்துட்டு நைஸா போயிடுவாங்க. சர்ச்சுக்கு வந்தது தெரிஞ்சா யாராவது ஒரு மாதிரி நினைப்பாங்க பிரதர். இன்னும் சிலர் எப்படி தெரியுமா, ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து பைபிளை சுத்தி சுத்தி எடுத்துட்டு வருவாங்க. என்னன்னா, பைபிள் எடுத்துட்டு போறேன்னு தெரிஞ்சா எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க பிரதர். எங்க ஊர்ல பார்த்துட்டு போட்டுமே, பைபிள் நல்ல புத்தகம் தானே, ஆனந்த விகடன், குமுதம், கல்கண்டு இதெல்லாம் வாங்கி தைரியமா வச்சுட்டு போறோம். ஒரு பைபிளை வெளியரங்கமாக தூக்கிட்டு வர முடியலையே நமக்கு. நாங்க ரகசிய கிறிஸ்தவங்க. எத்தனை வருஷமா ரகசியமா இருக்க போறீங்க? ஹலோ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பகிங்கரமாய் சந்திக்கும்படி வந்தாள்.
எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. பாவி, இவன் எங்க வந்தா, இவன் எங்க வந்தா? இல்லை, நான் இயேசுவை பார்த்துடணும், இயேசுவை பார்த்துடணும். வேலூர் பக்கத்துல பேரணம்பட்டு என்கிற ஒரு ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு வாலிப சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் ஒரு கிராமத்துல. இந்த கிராமத்திலாம் சொன்னாங்க, இயேசு கோயிலுக்கு போண்டாமா, உனக்கு இதுக்கு வேலை கிடைக்காது, உனக்கு கல்யாணம் ஆகாது இதெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவள் இயேசுவை தேடும்படி போகிறதை அவர் நிறுத்தவே இல்லை. வாரந்தோறும் சபைக்கு போனால், வேத புத்தகத்தை தூக்கிட்டு போனால், கர்த்தரை ஆராதித்தான். அந்த ஊர் ஜனெல்லாம் அவர்களை அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சரி, பரவாயில்ல, அவருங்க ஒதுக்குனா என்ன, இயேசு எங்களை ஒதுக்கலையே, இயேசு எங்களை ஏற்றுக்கொண்டாரே, இயேசு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே. ஸ்தோத்திரம். கடைசியில் அவளுக்கு ஒரு வேலை வந்தது. டீச்சர் ட்ரைனிங் முடித்தாள், வேலைக்காக காத்து கொண்டிருந்தாள். ஒரு ஜனெல்லாம் சொன்னாங்க, அவளுக்கு நிச்சயமே வேலை கிடைக்காது. அதனால் அவள் ஆண்டவரை நேசித்தாள், சபைக்கு போகிறதை விடவில்லை. கர்த்தரை அவர்கள் ஆராதிக்க கூடாது என்று சொன்னாலும் முழு மனதோடு போய் ஆண்டவரை ஆராதித்தாள். கடைசியில் அவளோடு கூட அவளுடைய நண்பர்கள் எல்லாரும் ஸ்தோத்திர டீச்சர் ட்ரைனிங் முடித்தார்கள். எல்லாருக்கும் வேலை கிடைத்தது. மற்ற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சு. பேரணம்பட்டில இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை கிடைச்சு, வேலூர் மாவட்டத்திலிருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு வேலை கிடைச்சிச்சு. ஆனால் இந்த வாலிப பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பகிங்கரமாய் சந்திக்கும்படி வந்த அந்த வாலிப பெண் எந்த ஸ்கூல்ல படித்தாலோ அதே ஸ்கூல்ல அவள் டீச்சராய் கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம் மறைமுகமாய் கர்த்தரை ஆராதிப்பவர்களுக்கும் வெளியரங்கமாய் தேவ சமூகத்திலே ஓடி வந்து கர்த்தரை ஆராதிப்பவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பகிங்கரமாய் ஆண்டவரை சந்தித்தாள். நான் ஆண்டவரை சந்திக்கணும், நான் பாவிதான், ரைட். என் வாழ்க்கையை மாற்றவர் அவர், என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர் அவர். நிச்சயமாய் என் வாழ்க்கையை மாற்றக்கூடியவரை நான் எப்படியாகிலும் சந்தித்து விட வேண்டும். சந்தித்தாள். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார், அவள் வாழ்க்கையை மாற்றினார். நான்காவது இந்த 7:38 சொல்லுகிறது, தேவனுடைய பாதத்திலே அவள் அழுதாள். ஸ்தோத்திர. தேவ பாதத்தில் அவள் கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நனைத்தாள். ஒரு முறை செய்தித்தாளில் வாசித்த ஒரு சம்பவம். அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள், டிவி மெகா தொடர் பார்க்கிறதுனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாரும் பதில் எழுதியிருந்தார்கள். அதில் ஒருத்தர் எழுதியிருந்தான், டிவி மெகா தொடர் பார்க்கறதுனால குடும்ப தலைவிங்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க. அந்த கண்ணீர் விடுறதுனால அவங்க கண்ணில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே போய் கண்ணு தெளிவா இருக்குதான். அவன் எழுதுறான், பைத்தியக்காரன். கண்ணீர் விடுறாங்களாம், அந்த கண்ணில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுதான், அவங்க பார்வை தெளிவா இருக்கான். ஒருத்தர் பார்வையுமே தெளிவாக இருக்காது. நீங்க பாருங்க, கண்ணீர் அன்பை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம். நம்முடைய இருதயத்தை உடைக்கிற ஒரு சுத்தியல் ஒன்று இருக்குன்னா அது தேவ சமூகம். உண்மையாய் ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் ஓடி போய் ஆண்டவருடைய அன்பை நினைப்பானால் அவனால் அழாம இருக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை அதிகமாய் கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார், நம் வாழ்க்கை மாற்றிருக்கிறார். பாளையத்துக்கு புறம்பாய் இருந்த நம்மை கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்மை மீட்டெடுத்து, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து அவரோடு நம்மை ஒன்றாக்கினார், நம்மை வாழ வைத்தார். பாவியாய் இருந்த நம்மை பரிசுத்தவானாய் மாற்றினார். அந்தரங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, அந்தரங்க பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதித்தார். யாருமே விடுதலையாக்க முடியாத ஒரு பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, கட்டுகளில் இருந்த போது இயேசு நம்மை தேடி வந்து அவர் நமக்கு அற்புதம் செய்தார். உண்மையாய் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஓடி வருவானால் அவனால் அழாம இருக்க முடியாது. உண்மையாய் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை நேசிக்கிற அன்பு இருக்குமானால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உடைந்து, ஆண்டவரே எங்களை எவ்வளவாய் நேசித்திருப்பா, எவ்வளவாய் எங்களில் அன்பு கூர்ந்தீர், ஆண்டவரே எவ்வளவாய் எங்களை அன்பு கூர்ந்தீர். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, தேவ அன்பை நினைத்து தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விட கற்றுக்கொள்வீர்களானால் உலக பிரகாரமான மனிதனுக்கு முன்னாடி கண்ணீர் விட கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய அன்பை கல்வாரியிலே கர்த்தர் சிந்தின ஸ்தோத்திரம், அந்த இரத்தத்தை நம்முடைய கண்ணீர் மூலமாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது
நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய அன்பை குறித்து சாட்சி கொடுப்பார், சாட்சி கொடுப்பார். ஏசா யாக்கோபு ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. ஏசா என்ன சொல்றான், எப்படியாவது வரட்டும்டா உன்னை யாக்கோபே, நான் ஒரு நாள் பார்த்துக்கிறேன். ஏசாவும் பயந்து தான் வரான். வேதம் சொல்லுகிறது, ஏசாவும் யாக்கோபும் சந்தித்த போது ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதார்கள். ஸ்தோத்திரம். யோசேப்பு தன் சகோதரர் எல்லாரும் அவனை குழியில கொண்டு போய் போட்டாங்க, அடிமை விலைக்கு வித்துட்டாங்க. ஆனா யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்த போது கண்ணீர் விட்டு அழுதான். ரெண்டு அன்புள்ள இருதயம் ஒன்னை சந்திக்கும் போது அங்கு இருதயம் உடைக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் போனா கண்ணீர் விட்டு கதறி தன் பாவத்தை எல்லாம், அந்த கண்ணீரின், அவர் பாவின ஆண்டவருக்கு சொல்லவே இல்லை, தான் கண்ணீர் மூலமாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய பாவி, ஆண்டவரே நான் இவ்வளவு பெரிய உலகத்தில் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறப்பா, என் பாவத்தை மன்னி ஆண்டவரே. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி கண்ணீர் விட்டு கதறினாள். ஆண்டவருடைய பாதத்தை தொட்டபோது, ஆண்டவருடைய அந்த பாதத்தை அவள் ஸ்தோத்திரம் கண்ணீரால் நனைக்க முற்பட்ட போது அவளுடைய உள்ளம் உடைந்தது. அவள் கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்தில் தன்னுடைய கண்ணீர் விட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாள். சங்கீதம் 51:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணியர். உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் நாம் யாரெல்லாம் ஓடி போய் ஆண்டவரை பார்க்க முற்படுகிறோமோ அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிக்கிறதில்லை. தேவனுடைய அன்பை நினைத்து நீங்கள் கண்ணீர் விடுங்கள். ஏதோ கடன் வாங்கிட்டு ஆண்டவரை ஊரெல்லாம் என்ன துரத்தி அடிக்கிறாங்க, அதுக்காக கண்ணீர் விடாதீங்க. ஆண்டவருடைய அன்பை நினைத்தாளுங்க, ஆண்டவருடைய நேசத்தை நினைத்தாளுங்க. ஆண்டவருடைய நேசத்தை நினைத்து ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைக்குகிற எந்த இருதயத்தையும் ஆண்டவர் சொல்றார், இவன் என்னை நேசிக்கிறான், இவள் என்னை நேசிக்கிறாள். கடைசியாக 5வதாக பாதத்தை முத்தம் செய்தாள். முத்தம் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சின்னம். ஆகவேதான் யூதாஸ் மத்தேயு 26:48-49 வசனங்களை வாசிக்கும் போது யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி வருகிறான். அவன் சொல்றான், நான் யாரை முத்தமிடுகிறனோ அவர் தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு வந்து போது யூதாஸை பார்த்து சொல்றார், சிநேகிதனே நீ முத்தத்தினால காட்டி கொடுத்தாய். முத்தம் எதற்கு அடையாளம் தெரியுமா? நேசத்திற்கு அடையாளம். அந்த நேசத்தினால என்னை காட்டி கொடுத்தாய். பிரியமான தேவ பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த லெந்து கால நாட்களிலே கர்த்தருடைய பாடுகளை தியானிக்கும்படி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ என்னை முத்தமிட ஆயத்தமா? எத்தனை பேர் நம்முடைய நல்ல வாழ்க்கையினால ஆண்டவரை முத்தமிட விரும்புகிறோம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையினால ஆண்டவரை முத்தமிட விரும்புகிறோம். நம்முடைய குற்றமற்ற வாழ்க்கையினால ஆண்டவரை முத்தமிட விரும்புகிறோம். அவள் முத்தமிட்டாள். ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு ஓயாமல் முத்தமிடுகிறாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, முத்தமிடுகிற அனுபவம் என்ன தெரியுமா? இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு அனுபவம், இயேசுவுக்காக எதையும் செய்கிற ஒரு அனுபவம், இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு இருதய துடிப்பு, அதுதான் முத்தம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், மாதம் 50,000 ரூபாய் சம்பளம், பயங்கரமான ஹிந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன், ஒரே ஆண் பிள்ளை இந்த குடும்பத்தில், வைராக்கியமான ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவர். ஸ்தோத்திரம். பிரைன் டியூமர் உண்டு அவருக்கு, அடிக்கடி ஃபிட்ஸ் வரும், பயங்கரமான வியாதிகள் உண்டு. ஆனால் இயேசுவை சந்தித்த போது இயேசு அவரை விடுதலையாக்கினார். அந்த வாலிப தம்பிக்கு சுகம் கொடுத்து அந்த வாலிப தம்பி ஒரு நாள் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீர். நான் எத்தனையோ மதங்களை நம்பினேன், எத்தனையோ தெய்வங்களை நம்பினேன், அவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஆனால் நான் தேடாதிருந்த போதும் நீர் என்னை தேடி வந்து எனக்கு சுகம் கொடுத்தீர், எனக்கு விடுதலை கொடுத்தீர். நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? நான் உமக்கு என்ன ஆண்டவரை செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், எனக்கு நீ ஊழியம் செய்யணும். எங்க போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே?
நேபாள் பகுதியில் போய் ஊழியம் செய்யணும். போவையா? மொழி தெரியாத ஊர், சொந்தக்காரங்க இல்லாத ஒரு ஊர். அங்கே போனால் என்ன சாப்பாடு கிடைக்கும் தெரியாது, என்ன ஊழியம் செய்ய போகிறோன்னு தெரியாது, எங்கே தங்க போகிறோன்னு தெரியாது. நீ போய் ஊழியம் செய்வியா? செய்கிறாண்டவரேன், செய்கிறாண்டவரேன். இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னைக்கு நேபாளில் போய் அவர் அந்த வாலிபன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். போய் ஊழியம் செய்து அந்த நேபாள் லாங்குவேஜை கண்டு ஸ்தோத்திரம் படித்து கொண்டு ஏறக்குறைய ஒரு 5 புத்தகங்களை, தமிழ் புத்தகங்களை, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரிதத்தை நேபாள் மொழியில அவர் மொழிபெயர்த்து ரொம்ப கஷ்டத்தில் அந்த மனிதன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய திருப்தி. அவர் பார்க்கும்போதெல்லாம் சொல்வார், பெரிய திருப்தி, இயேசுவை நேசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக கல்வாரி சிலுவையில் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, என் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலையாக்கின அந்த இயேசுவுக்கு நான் எதையாகிலும் நான் செய்ய என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அது ஒரு பெரிய சந்தோஷம் என்று சொன்னார். நம்ம எல்லாரும் எளிமை நிற்க போகிறோம், நம்ம எல்லாரும் எளிமை நிற்க போகிறோம், நம்ம எல்லாரும் எளிமை நிற்க போகிறோம். நம்ம எல்லாரும் எளிமை நின்று ஹல்லேலூயா, நம்மை நேசித்த, நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லா பாடுகளையும் துக்கங்களை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? எல்லாரும் கண்களை மூடும், எல்லாரும் கண்களை மூடும். அந்த பாவ ஸ்திரியை பார்த்து சொல்ல, இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள். அவள் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறதை தன்னுடைய கிரியை மூலமாய் வெளிப்படுத்தினாள். ஒரு நோக்கத்தோடு வந்தாள், இயேசுவை பார்க்கணும். சும்மா வரல. 2வது, பரணி முழுவதும் தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள். 3வது, பகிங்கரமா இயேசுவை சந்திக்கும்படி வந்தாள். 4வது, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்தாள். 5வது, இயேசுவின் பாதத்தை முத்தமிட்டாள். முத்தமிட்டாள். நம்ம எல்லாம் சொல்ல போறோம், ஆண்டவரே நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, டேடி ஐ லவ் யூ, டேடி ஐ லவ் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நாங்க உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற ஒரு அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும்படி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நாங்கள் உம்மை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் வருவீரானால் ஆண்டவரே எங்களுடைய நேசத்தை குறித்து ஆண்டவரே நீர் சாட்சி கொடுக்க முடியும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும்போது பரலோகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும், ஹல்லேலூயா. இந்த சகோதரி, இந்த சகோதரன் இயேசுவை அதிகமாய் நேசித்தான், ஹல்லேலூயா. இயேசு உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும், இவன் என்னிலே நேசித்தான், என்னை நேசித்தான். ஓ ரபா சந்தல ரபா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நம்மை அர்ப்பணிப்போம், ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம், அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு சொல்லுவோம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சொல்லோ, ஆராதனை 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 ஆராதனை. அர்ப்பணிப்போடு சொல்லுவோ, ஆராதனை 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 ஆராதனை. தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து
தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே அவர் முடிவு பரியந்த அன்பு வைத்தார். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை, அதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஒரு உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய துக்கங்களை சுமந்தார், சாபமான வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கினார், சமாதானத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார். அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே? அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க உம்மை நேசிக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, நாங்க உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை காட்டில் ஆண்டவரே, உலகத்தை காட்டில் ஆண்டவரே, உலக மனிதர்களை காட்டிலும் நாங்கள் உம்மை அதிகமா நேசிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, உம்மை துதிக்கிற வெறும் வார்த்தையினால் அல்ல ஆண்டவரே, கிரியை மூலமாக நாங்கள் உம்முடைய ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறோப்பா, வெளிப்படுத்துகிறோப்பா. அந்த பாவ ஸ்திரீ கிரியை மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஒரு நாள் வரும்போது எங்களுடைய அன்பை குறித்து நீர் சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு கவியை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சொல்லுவோம். அன்பு கூறுவேன் ஹல்லேலூயா இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி. சொல்லுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு இயேசுவே அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா. சுகம் தந்தீரே. ஆமென். நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலையாக்கும்படி விரும்புகிறார்.
ஆண்டவர் நம்ம நடுவிலே வந்திருக்கிறார். ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க சுகம் உண்டு. ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க சந்தோஷம் உண்டு. ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சுகம் தரும்படி விரும்புகிறார். சரீரத்தில் யாராவது பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா இப்படியே வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இப்பொழுது இயேசு சுகம் தர போகிறார். இப்பொழுது இயேசு உங்களை சந்திக்க போகிறார். இயேசுவை நேசிக்கிற உங்களை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். இயேசுவை நேசிக்கிற இயேசுவின் ஹல்லேலூயா இயேசுவுக்கு உங்க அன்பை வெளிப்படுத்தின உங்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்க போகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வல்லமை தொடும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் சுகம் தருவீராக. ஆண்டவரே சுகம் தருவீராக. ஆண்டவரே பல நாட்களாய் வயிற்று வலியோடு இருக்கிற அந்த வயிற்று வேதனையில் இருந்து ஆண்டவரே ஜனங்கள் விடுதலை அடையட்டும். ஆண்டவரே விடுதலை அடையட்டப்பா. ஓமை துதிக்கிற இருதய வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அநேகருடைய கரங்களை கர்த்தர் தொடுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அநேகருடைய கால்களில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் ஹல்லேலூயா தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை காண போகிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் தொடுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் தொடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நீர் தொடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுகம் தருகிற எங்கள் ஆண்டவர், விடுதலையாக்குகிற எங்கள் ஆண்டவர், ஓ நீர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறப்பா. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மன மகிழ்ச்சி இல்லாமல், ஒரு மன அழுத்தத்தோடு டிப்ரெஷனோடு வந்திருக்கிற அநேகர் உண்டு. என் வாழ்க்கையில ஏன் தான் இந்த காரியெல்லாம் நடக்கிறதோ, என் வாழ்க்கையில மாட்டும் ஏன் இந்த காரியெல்லாம் நடக்கிறதோ என்று டிப்ரெஷனோடு வந்திருக்கிற அநேகர் உண்டு. அவர்களை எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். என் வாழ்க்கையில நான் சமாதானத்தை இழந்து போயிட்டேன் ஐயா, மகிழ்ச்சி இழந்து போயிட்டேன் அப்படி சொல்றவங்க மாத்திரம் அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்க போகிறார். உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். இதுவரை நீங்கள் சந்தித்த துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்கள் துக்கத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண போகிறீர்கள். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மனதிலே ஆண்டவரே குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறப்பா. விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக, நதி போல இறங்கி வருவதாக. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், வேலையில் இருக்கிற குழப்பங்கள், எதிர்காலத்தை நினைத்திருக்கிற குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும் ஆண்டவரே. நீங்கட்டும் ஆண்டவரே. நீங்கட்டும் எப்பொழுதே ஆண்டவரே. இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மன மகிழ்ச்சியினால் பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.